வணக்க மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். தமிழ் சினிமாவோட வில்லாதி வில்லன் அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர்றது எம்என் நம்பியார் அவர்கள். அவங்கள பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. 1919வது வருஷம் கேரளால பிறந்தவர் நம்பியார் அவர்கள். அவரோட முழு பெயர் மாஞ்சேரி நாராயணன் நம்பியார். இவரோட அப்பா கவர்னர். அதனாலேயே இவரை ஊட்டியில படிக்க அனுப்புனாங்க. ஆனா நடிப்பு மேல இருந்த ஆர்வத்தினால அவரால் அங்க படிக்க முடியல. நடிப்புல சாதிக்கணும்னு இருந்தா யாராலையும் தடுக்க முடியாது. நம்பியார் அவர்கள் தன்னோட 13 வயசுல நாடக கம்பெனியா ஏறி இறங்கி நிறைய வாய்ப்பு தேட ஆரம்பிச்சாரு. அப்ப அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது நடிகரா இல்ல, அதாவது கிச்சன் ஒர்க்ல அசிஸ்டண்டா. இருந்தாலும் அந்த வாய்ப்பையும் பிடிச்சுக்கிட்டு படிப்படியா முன்னேறினாரு. நம்பியார் அவர்களோட அந்த நடிப்பு வெறிய பார்த்துட்டு நவாப் ராஜமாணிக்கம் அப்படின்றவர் தன்னோட நாடகமான நச்சு பொய்கை அப்படின்ற நாடகத்துல முதல் வாய்ப்பை நம்பியாருக்கு கொடுத்தாரு. அவருக்கு கிடைச்ச அந்த கேரக்டர் ரோல் என்ன தெரியுமா? பெண் நீதிபதி. அதுவும் 15 வயசுல அதை ஏற்று நடிச்சாரு. நம்பியார் அவர்கள் நிறைய நாடகங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர் ஏற்று நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா இவரை காமெடி ரோலுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இவருக்கு இதுக்கான சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசம் 3 ரூபாய். கவியின் கனவு அப்படின்ற நாடகத்துல நம்பியார் அவர்களுக்கு காமெடியன் ரோல் கொடுத்திருக்காங்க. அந்த அன்னைக்கு வில்லனா நடிக்க வேண்டியவர் வரல. அதனால நம்பியார வேற வழி இல்லாம வில்லனா நடிக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. 23 வயசுல அவர் அந்த நாடகத்துல நடிச்சாரு. 1947ல ராஜகுமாரி அப்படின்ற படத்துல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் கூட நடிக்க நம்பியாருக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுவும் ஒரு சின்னதா காமெடி சாகச ரோலுங்க. அதுல வில்லத்தனத்தை மிக்ஸ் பண்ணி நடிச்சு காட்டி செட்ல எல்லாரையும் மிரட்டிட்டாரு. அதுக்கப்புறம் வில்லனா அவருக்கு நிறைய ரோல்ஸ் கமிட் ஆனாரு. அது மட்டும் இல்லாம சர்வாதிகாரி அப்படின்ற படத்துல இவருக்கு எம்ஜிஆர் கூட டைரக்ட் வில்லனா நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. நம்பியார் அவர்கள் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு. இருந்தாலும் வில்லன் அப்படின்னு ஒரு இமேஜ்க்குள்ள வந்துட்டாருன்னா புருவத்தை ஒசத்தி அப்படியே கைகளை அப்படி பிசைஞ்சு மிரட்டுற மாதிரி டயலாக்லாம் பேசி மக்களை பயமுறுத்துவாரு நம்பியார் அவர்கள். கத்தி சண்டை, சிலம்பம், குத்து சண்டை இது எல்லாத்தையும் பக்காவா கத்து வச்சிருந்ததுனால நம்பியார் அவர்களுக்கு டைரக்டா எம்ஜிஆரோட நிறைய படங்கள் நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. அது ஒரு ரெக்கார்டே கிரியேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இவங்க 2 பேரும் வால் சண்டை போட்டா அப்படி ஸ்கிரீனே தெரிக்கும். 1970ஸ்லாம் இந்த வெளியூர் ஷூட்டிங்காக கார்ல டிராவல் பண்ணும்போது நம்பியார் அவர்களை அந்த ஊர் மக்கள்லாம் டக்குன்னு ரோடல்ல நிறுத்தி அவரை கட்டையாலாம் அடிக்க வந்திருக்காங்களாம். நிறைய இடத்துல இவர் தப்பிச்சு ஓடி எல்லாம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய இன்டர்வியூல அவரே சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு மக்களை நம்பியார் அவர்கள் பயமுறுத்தியிருக்காரு. சினிமால 7 தலைமுறை நடிகர்களோட நடிச்ச ஒரே நடிகர் அப்படின்ற பெருமை நம்பியார் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. எம்ஜிஆர், சிவாஜி உட்பட அதுக்கப்புறம் ரஜினி, கமல், விஜயகாந்த், சத்யராஜ், விஜய்னு எல்லார் கூடயும் வில்லனாவும் குணச்சித்திர வேடத்திலையும் நடிச்சிருக்காரு. 80களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்பியார் அவர்கள் வில்லத்தனத்தை குறைச்சிக்கிட்டு குணச்சித்திர கேரக்டர் அப்புறம் காமெடி கேரக்டர்ல மக்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாரு. அதுலயும் குறிப்பா இவரோட கடைசி காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இவரு நிறையவே காமெடி ரோல் தான் பண்ணியிருப்பாரு. நம்பியார் அவர்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. சுத்த சைவம், உப்பு காரம் கூட அதிகமா போட்டு சாப்பிட மாட்டாரு. 65 வருஷத்துக்கு மேல பாத்தீங்கன்னா இவரு சபரிமலைக்கு மாலை போட்டு போயிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய பெருமைகள் நம்பியார் அவர்களுக்கு உண்டு. என்ன மாதிரின்னு சொல்லலாம், ஆனா எனக்கே மனசாட்சி இருக்கு. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.